உலகத்தில் இப்படி ஒரு டாக்டர் இருப்பாங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வணக்கம், என் பெயர் ராஜா. நான் தஞ்சாவூர் தான். திருமணமாகி எனக்கு கருவுற்று இருந்திருப்ப 8 மாதம் வரைக்கும் குழந்த எதுவும் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாது. 8 மாதத்துக்கு அப்புறம் திரு உஷா மேடத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் கருவில் வந்து இது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, குழந்தைக்கு வாழ்வு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் ரெஃபர் பண்ணப்போ எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் சொன்ன ஒரே ரீசன், இந்த மாதிரி குழந்தை இருக்கும் பொழுது நம்மளுக்கு வேண்டாம், நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, பிறந்த குழந்தையிலே நம்மளுக்கு வேண்டாம், அபார்ட் பண்ணிடுங்கன்னு 98% பேர் என் ஃபேமிலியில் ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. நானும் என்னோடய மனைவி மட்டும்தான் இந்த குழந்தை வேணும்னு முடிவெடுத்து தஞ்சாவூரில் அப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்சு, நான் சென்னையில் போய் விசாரிச்சிருக்கேன், கோயம்புத்தூர் போய் விசாரிச்சிருக்கேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் குழந்தையோட ரீசனுக்கு இவ்வளோ தூரம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு குழந்தைய தஞ்சாவூரில் முதல்ல ஆர்கே ஹாஸ்பிட்டலில் மணிராம் சார்கிட்ட கொண்டு போகிறோம். 2 பேரும் ரெஃபர் பண்ணுறாங்க. 2 பேரும் ரெஃபர் பண்ணப்போ குழந்தைக்கு கண்டிப்பாக பிறந்த உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ரெஃபர் பண்ணப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டலில் 6வது மாதம் ஜூன் 21 குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே என்ஐசியூவில் வச்சு குழந்தைக்கு வந்து ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அன்னைக்கு வந்து என் கையில் டெலிவரி ஆகிற அன்னைக்கு கையில் இருந்தது 250 ரூபா. என் கையில் இருந்தது. ஒரு குழந்தையோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ வேணுங்கிறத இங்கே இருக்கிற யாருக்கிட்ட கேட்டிங்கன்னாலும் சொல்லுவாங்க, லேக் கணக்கில் தான் சொல்லுவாங்க. என் கையில் இருந்தது வெறும் 250 ரூபா. என் மனைவிக்கு டெலிவரி பார்க்கணும், என் குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நான் சாதாரண ஒரு லேபர், 15,000 20,000 லேபர் தான். நான் இந்த ரீசனில் டெலிவரி பார்த்து என்ஐசியூவில் வச்சு இங்கேருந்து கோயம்புத்தூர் ரெஃபர் பண்ணி மணிராம் சார் டாக்டர் விஜயகுமார்னு சொல்லிட்டு சீஃப் டாக்டர்கிட்ட சர்ஜரிக்காக அனுப்புகிறாங்க. அந்த டயத்தில் நான் இங்கேருந்து கொரோனா டைம் 2021 ஒருத்தர் கூட வெளியில் கிடையாது. ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு காரில் போகிறது கூட பர்மிஷன் கிடையாது. ஒரு கை குழந்தைய தூக்கிக்கிட்டு எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காமல் அந்த டயத்தில் குழந்தைய ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு ஆம்புலன்ஸு காசு கிடையாது. தெரிஞ்ச காரில் எடுத்துக்கிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன். கோயம்புத்தூர் நான் போனப்போ நைட்டு 12 மணி இருக்கும். 12 மணி போனப்போ மணிராம் சாருக்கு கால் பண்ணுறேன். சார், இந்த இடத்துக்கு வந்துட்டேன், யாரை பார்க்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி 12 மணிக்கு வந்து எனக்கு அட்மிஷன் போடுறாங்க. அட்மிஷன் போட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ 2.5 3 லட்சம் ஆகும்னு சொன்னப்போ மணிராம் சார்கிட்ட அங்கேருந்து பேசுகிறேன். அவங்க ரெஃபர் பண்ணி டோனர்லேருந்து ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லா ஃபண்டமெண்டலும் ரெடி பண்ணி எனக்கு இந்த குழந்தைய 15 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட் வச்சுருந்தேன் கோயம்புத்தூரில். என்னோடய மனைவிக்கும் எனக்கும் சாப்பாட்டு செலவை தவிர என் கையிலேருந்து எந்த செலவும் நான் பண்ணதில்லை. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த குழந்தைக்கு இன்றைக்கி 5 வயசு. இந்த குழந்தையோட ஆக்டிவேஷன் என் ஃபேமிலியில் நார்மல் குழந்தைகிட்ட கூட கிடையாது. இவ ஓடுறது ஓட முடியாது, இவ பண்ணுற சேட்டைகளை எங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவளோட ஆக்டிவேஷன் அந்த மாதிரி இருக்குது. இந்திய ஸ்டேஜில் இவளை எங்களால் ஓடினாக்கா எங்களாலே திறத்தி பிடிக்க முடியலை. இவ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு என்னால் வாயை திறந்து சொல்லக்கூட முடியலை. தினம் நான் ஆனால் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன், இவ்வளோ பண்ணுறாள், இவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து செக் பண்ணுவேன், எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு. இன்னி வரைக்கும் 5 வருஷம். பிறந்து 2வது நாள் ஹார்ட்டை திறந்து காட்டினாங்க. பெத்த மகளோட ஹார்ட்டை பார்த்துருக்கேன். தந்தை நானாக தான் இருப்பேன்னு இந்த இடத்துல நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். 2 நாள் பிறந்த உடனே 5வது நாள் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணதும் அந்த இதயத்தை மூட முடியலை, தோலால் மூட முடியாமல் 2 நாள் அந்த ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை டாக்டர் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நான் பார்க்குறேன் என் குழந்தையோட ஹார்ட்டை. இந்த குழந்தைய எனக்கு மீட்டு கொடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, இந்த மணிராம் சாருக்கும் சரி, உஷா மேடத்துக்கும் சரி, காலம் பூரா நன்றி கடனாக இருப்பேன். இந்த குழந்தையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த இடத்துக்கும் சாருக்கிட்டையும் இடத்தையும் வந்து சென்று கொண்டு இருப்பார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.